நாலு ஆக்ஷன்லயே நாலு சிஎஸ்கே நாலு வந்து ஓவர் ஒரு 4 பெரிய ஓவர் நீ பிளண்டர் போட்டுக்குமா பண்ணிச்சுங்க. வெங்கடேஷ். ஆக்ஷன் பத்தி நம்ம இன்னொரு ஒரு தனி எபிசோடா பேசுவோம். ரொமாரே ஷெப்பர்ட் எதுக்கு இருக்கானே தெரியலடா டீம்ல. ஜேக்கப் பெத்தல்லாம் எங்க டீம்ல இருந்தா அவன் தான் வந்து சஞ்சு சாம்சன் கூட ஓப்பனிங் போயிருப்பான். உனக்கு ஆப்ஷன் இல்ல. நீ போக வேண்டிய ஒரே ஆள் வந்து ரொமாரே ஷெப்பர்ட் மட்டும்தான். உனக்கு ரொமாரே ஷெப்பர்ட் எப்படி போடுவான் அப்படின்றது உனக்கு தெரியும். ஓகேவா? ரன்ஸை வந்து வாரி வழங்குவான். பில்சாக்கு ஜேக்கப் பதிலா வந்து ஜேக்கப் பெத்தல். அண்ட் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, ரஷிக் சலாம்தாரும் இன்ஜூர்டு. ஸோ அவனுக்கு பதிலா மங்கேஷ் யாதவ் வர மாதிரி பேசிக்கிறாங்க. நாளைக்கு நடக்க போற ஆர்சிபி வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸோட உங்க ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க. ஆர்சிபி தான். மேபி ஆர்சிபி ஆர்சிபி தானே? ஒன் பேட் டே தேர் இஸ் நோ ஃபில் சால்ட். நான் சொல்லிடுறேன், தேர் இஸ் நோ ஃபில் சால்ட். ஃபில் சால்ட் பதிலா வந்து ஜேக்கப் பெத்தல். அண்ட் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, ரஷிக் சலாம்தாரும் இன்ஜூர்டு. ஸோ அவனுக்கு பதிலா மங்கேஷ் யாதவ் வர மாதிரி பேசிக்கிறாங்க. பாருங்களேன், நீங்களே சொல்லிட்டீங்க. ரீப்ளேஸ்மெண்ட்லாம் பாருங்க எப்படி எடுத்து வச்சிருக்கானுங்க. ரீப்ளேஸ்மெண்ட் பயங்கரமா இருக்கு. ஃபில்சாருக்கு பதிலா ஜேக்கப் பெத்தல்லாம் எங்க டீம்ல இருந்தா அவன் தான் வந்து சஞ்சு சாம்சன் கூட ஓப்பனிங் போயிருப்பான். அவன் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா அங்க இருக்கான். வெங்கடேஷ் ஐயர்ல எங்க டீம்ல இருந்திருந்தா சர்ஃப்ராஸ் கானுக்கு பதிலா அவன் தான் வந்திருப்பான். அவன் இன்னைக்கெல்லாம் வந்து 4 ஓவர் ஆக்ஷன்லயே வந்து ஆக்ஷன்லயே சிஎஸ்கே வந்து ஒரு பெரிய நீ பிளண்டர் போட்டுக்குமா பண்ணிச்சுங்க. வெங்கடேஷ். ஆக்ஷன் பத்தி நம்ம இன்னொரு ஒரு தனி எபிசோடா பேசுவோம். இன்னைக்கு வந்து வெங்கடேஷ் ஐயர் இருந்தான்னா சர்ஃப்ராஸ் கான் பதிலா பேட்டிங் ஆடி இருப்பான். அதே மாதிரி 4 ஓவர் போலிங் போட்டிருப்பான். ஆனா உங்களுக்கு வந்து அவன் வந்து பேக்கப் பிளேயரா இருக்கான். சோ ஆர்சிபி நாளைக்கு பேட் டே இருந்துச்சுன்னா தட்ஸ் ஃபைன். ஆர்சிபி இனிஷியல் டேஸ்ல தோக்குறதுன்றது நல்லது எனக்கு பொறுத்த வரைக்கும். கொஞ்சம் என்னன்றது எனக்கு தெரியும். தெரிஞ்சு ரொமாரே ஷெப்பர்ட் எதுக்கு இருக்கானே தெரியலடா டீம்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு ஒரே ஒண்ணு சொல்லிடுறேன். என்ன மேட்டர்னா, ரஜித் படிதாருக்கு வந்து உனக்கு வந்து 5 போலர் தான். ஓகே, 5 போலர் கொடுத்துருக்காங்க. நல்ல போலர் 5 பேரும். மேபி யாரோ ஒருத்தர் நல்லா போடல அப்படின்னாலும் வந்து நீ போனோம் அப்படின்னா வந்து உனக்கு ஆப்ஷன் இல்ல. நீ போக வேண்டிய ஒரே ஆள் வந்து ரொமாரே ஷெப்பர்ட் மட்டும்தான். உனக்கு ரொமாரே ஷெப்பர்ட் எப்படி போடுவான் அப்படின்றது உனக்கு தெரியும். ஓகேவா? ரன்ஸை வந்து வாரி வழங்குவான். போன மேட்ச்லாம் வந்து ஒரு ஓவருக்கு 17 ரன் கொடுத்துட்டான். ஓகேவா? ஸோ இன்னும் அந்த மாதிரி வந்து 2 ஓவர் போட்டானா ஒரு 25 ரன் கொடுப்பான், 28 ரன் கொடுப்பான். ஸோ இந்த மாதிரி ஒரு போலர் நீ வச்சிருக்கேன்றது ஒரு கேப்டனுக்கு தெரியும் அப்படின்னும் போது இவனுக்கு போறது பதிலா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இப்ப ரஷிக் சலாம்தாரே வந்து ஒரு 3 ஓவருக்கு ஒரு 40 போயிருக்கான் வச்சுக்கோயேன். 4வது ஓவர் கொடுத்தாலும் பெருசாலாம் அவன் போக மாட்டான். மேபி ஒரு 50 போலாம், 10 ரன் கொடுக்கலாம், அவ்வளவுதான். தவிர எனக்கு தெரிஞ்சு ரஜித் படிதார் வந்து இப்போ மங்கேஷ் யாதவ் டீமுக்குள்ள வந்தான் அப்படின்னா மேபி அவங்க நம்ம சிஎஸ்கே மாதிரியே வந்து பைத்தியகார்த்தனம் பண்ணலாம். அபிநந்த் சிங் இறக்குறது, அப்புறம் வேற யாராவது எவனாச்சும் இறக்கிறது, அந்த மாதிரி கூட பண்ணலாம். நம்ம சொல்ல முடியாது. பெத்தல் கன்ஃபார்ம், சால்ட்டுக்கு பதில் அது கன்ஃபார்ம். பட் ரஷிக் தார் பதிலா யார் வராங்க இதெல்லாம் வந்து நம்ம இதுல போட்டுட்டு இருக்கானுங்க இன்ஸ்டாகிராம்ல, இவன் வரான் அவன் வரான்னு. பட் பெத்தல் இஸ் கன்ஃபார்ம். பட் மங்கேஷ் யாதவ் வந்து கன்ஃபார்மா அப்படின்றது இன்னும் கன்ஃபார்ம் இல்லை. நாளைக்கு டாஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும். பட் எனக்கு என்ன ஒரே விஷயம் அப்படின்னா, இஃப் மங்கேஷ் யாதவ் ஸ்டெப்ஸ் இன், அது பிரச்சனையே இல்லை. அப்போ அவன் போலிங் போடுவான். பட் அப்பயும் அவனுக்கு வந்து ரஷிக் தார் பதிலா தான் வரான் அவன். அப்பயும் என்ன பண்ணணும்னா அவன் அந்த 5 பேர் தான் யூஸ் பண்ணணும். ரொமாரே ஷெப்பர்ட் அவன் போலிங் ஆப்ஷனாவே யூஸ் பண்ணக்கூடாது. அவன் ஒரு இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணணும். அவன் ஒரு இம்பாக்ட் பிளேயர், அவ்வளவுதான். உனக்கு வந்து அடிக்கிறான், டமால் டிமால் அடிக்கிறதுக்காக இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணுங்க. சுரேஷ் சர்மாவும் அவனுக்கு பதிலா உள்ள கொண்டு வந்துருங்க. தேவதத் படிகள் இருக்கட்டும் டீம்லயே. இல்லனா வந்து டஃபிய கொண்டு வந்துரு உள்ள. டஃபிய கொண்டு வந்துட்டு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இவனுங்க வந்து பேட்டிங் ஆடுறானுங்க, ஆர்சிபி பேட்டிங் ஆடுறானா ரொமாரே ஷெப்பர்ட் இருக்கட்டும். ஓகேவா? சுரேஷ் சர்மா டீமுக்குள்ள இருக்கான். சுரேஷ் சர்மா, குருணால் பாண்டியா, ஹேசில்வுட், புவனேஸ்வர் குமார், மங்கேஷ் யாதவ் ஃபார் எக்ஸாம்பிள். ரஷிக் தாரோ மங்கேஷ் யாதவ் இந்த இடத்துல, அபினவ் சிங் 5 பேர் ஆயிடுச்சா? இப்போ 6வதா டஃபி எடுத்துக்கோங்க. எப்போ டஃபி எடுக்கணும் அப்படின்னா, பேட்டிங் ஆடுது அப்படின்னா ரொமாரே ஷெப்பர்ட் யூஸ் பண்ணல அப்படின்னா ரொமாரே ஷெப்பர்ட் டஃபியை போட்டுருங்க. உங்களுக்கு போலிங் ஆப்ஷன் வந்துருச்சு. உங்களுக்கு போலிங் ஆப்ஷன் வந்துச்சு. சரி பாப்போம். நெக்ஸ்ட் மும்பை அண்ட் சென்னை மேட்ச் கூட முடிச்சதுக்கு அப்புறம் மத்த ஐபிஎல் டீம்ஸ் என்னென்ன பண்ணுது என்னென்ன பத்தி பேசுவோம். சரி பாப்போம். ஓகேண்ணா. பை, டேக் கேர், பை.